ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப வானதிக்காக வாங்கிக்கிட்டு வந்து சரி பண்ணி வச்சிருந்த ஸ்கூட்டிய வானதி வேணான்னு சொன்ன உடனே பல்லவன் கிட்ட நம்ம பாண்டி கொடுத்துட்றாப்புல. நம்ம பல்லவனுக்கு பயங்கர ஹாப்பி. உடனே அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு பாண்டிய ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் நிலா கிட்ட போயிட்டு இந்த வண்டியை எனக்கு பாண்டி எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நிலாவை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு. அதுவும் இல்லாம நேரா நம்ம சேரன் வேலை செய்யற இடத்துக்கே போயிடுறாப்புல நம்ம பல்லவன். அங்க போய் சேரனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு இதே மாதிரி வண்டியை எடுத்து சுத்திக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம பல்லவன். இந்த பக்கம் நம்ம சோழனும் நிலாவும் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. அதாவது நிலாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ அதுக்காகத்தான் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்க பீகார் ஸ்டைல்ல எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்திருக்காப்லையாட்டுக்கு. ஸோ சேரனுக்கு மட்டும் எடுக்காம இவங்களுக்கும் அதே ஸ்டைல்ல ட்ரெஸ் எடுத்திருக்காப்ல. எதுக்காக நமக்கும் இந்த ட்ரெஸ் எடுத்த அப்படின்னு நிலா கேட்க, இப்ப நாம அங்க போறோம், அங்க போயிட்டு அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அங்க போயிட்டு நம்மளும் புடவை வேஷ்டியில போய் நின்னா நல்லாவா இருக்கும் அப்படின்னு காரணம் சொல்லிக்கிட்டு அப்படியே கலகலப்பா பேசிக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டி வந்து பாத்தீங்கன்னா நடேசனை பாக்குறாப்புல. ஸோ பகல் டைம்ல பாக்குறாப்புல. அங்க அந்த தள்ளுவண்டி கடையில நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல தன்னோட பழைய காதலிக்கிட்ட அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு. அப்பெல்லாம் நம்ம பாண்டிக்கு பெருசா தெரியல, ஏதோ கடையில பரோட்டா வாங்கி சாப்பிட்றாட்டுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிடுறாப்புல. மறுபடியும் நைட்டு வந்து பார்த்தா நைட்டும் அதே கடையிலேயே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்பவே பாண்டிக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ கடைசியா பாண்டியோட கடைக்கு நம்ம வானதி மெடிக்கல் ஷாப் எல்லாம் மூடிட்டு நைட் டைம் வராங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்க பைக்கை காணோம் அப்படின்னு உடனே அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம பாண்டி சொல்ல, அதானே பார்த்தேன் நீயாவது எனக்காக பைக் வாங்கி இருக்கதாவது சும்மா புல்டா விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற நம்ம கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா உனக்காகத்தாம வாங்கினா நீ வேணான்னு ஒண்ணு பல்லவனுக்கு தான் கொடுத்துருக்காப்ல அப்படின்னு உடனே, அது எப்படி எனக்காக வாங்கின பைக்கை நீ பல்லவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க, நீ தான் வேணான்னு சொல்லிட்டல, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பைக் உனக்கு அப்படின்னு சொல்ல, உடனே வாக்குவாதம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேரனுக்கு கல்யாணம் நடக்குது இல்லையா? ஸோ அந்த பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சேரனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்க கல்யாணமா அப்படின்னு கண்ணன் கேட்க, நான்லாம் இவனை எதுக்கு இப்பயே கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு ஒரு பைக்கு கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, அப்ப உனக்கு பைக்கு கொடுத்த அந்த டாக்டரையே கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம பாண்டி கேட்க ஆரம்பிச்சிடுறாப்புல. உடனே ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எங்க போய் முடிய போகுதுன்னு.